சித்தூரில் அரெஸ்ட் ஆகுறோம். அரெஸ்ட் ஆகி உங்களை தனியாக கூப்பிட்டு போயிடுறாங்க, என்ன புழல் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய்ட்றாங்க. ஒரு 3 மணி நேரம் உங்களை ஒரு பாலத்துக்கு கீழே ஒரு காரில் வச்சு ரவிக்குமார் இன்ஸ்பெக்டர் விசாரிச்சாருன்னு நினைக்கிறேன். 3 மணி நேரம் என்ன தான் கேட்டார்? 3 மணி நேரம் கிட்டத்தட்ட இன்ஸ்பெக்டர் தானே அவருக்கு என்னோட எல்லா ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் தெரியுது. அம்மாவை பற்றி அப்பாவை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க. நான் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன், யார் என்ன பேசினாலும் கண்டுக்க மாட்டேன், அந்த மாதிரி இருப்பேன். ரொம்ப அவர் நுணுக்கமாக அம்மா அப்பாவை பற்றியெல்லாம் சொன்னது ரொம்ப அழுகையாக வந்துருச்சு. நீங்கள் அழுத உடனே அவர் விசாரிக்கிறத நிறுத்தல. அந்த எமோஷனல் பட்டனை டச் பண்ண மாதிரி அவர் அது தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா? தெரிஞ்சுதாங்க பண்ணுறாங்க. தெரிஞ்சு உங்களை ஒட்டைக்கணும், துன்புறுத்தணும். இதெல்லாம் முடிச்சுட்டு அருணை பற்றி அவர் என்ன கேட்டார் சொல்லுங்கள். அருணை பற்றி எதுக்கு நீங்கள் ஒரே ஆளை எதுக்கு டார்கெட் பண்ணுறீங்க அப்படி கேட்டார். அதுக்கப்புறமா சரி சார், யார் சார் டார்கெட் பண்ணுறாங்க அப்படி கேட்டேன். உங்கள் சார் தான் டார்கெட் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அவர்கிட்ட தானே இதை பற்றி கேட்கணும், எங்ககிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? இல்லை நீங்கள் சொல்லணும்ல, சார்கிட்ட நீங்கள் சொல்லணும்ல, நான் சொன்னால் அவர் கேட்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மேடம், நீங்கள் நினைக்கிற மாதிரி சார் பேசாதவங்க எல்லாம் யோக்கியர்களும் இல்லை, சார் பேசின அருண் அயோக்கியரும் இல்லை அப்படின்னாரு. அருணை பற்றி ஏன் பேசணும்? இவ்வளோ தான்ப்பா. இந்த 3 மணி நேரம் விசாரித்ததோட சப்ஸ்டன்ஸ் இதுதான். அந்த அருணோட பொண்டாட்டியாக இருந்தால் ஒரு லேடி எப்படி ஃபீல் பண்ணும்? அவரை பற்றி போய் இப்படி பேசுகிறீங்களே நீங்கள், பாவம் அவர் எவ்வளோ நல்லவர் அவருன்ட்டு. அது மாதிரி ரவிக்குமார் ஃபீல் ஆகி தான் 3 மணி நேரம் விசாரணை. எல்லாமே அவங்களுக்கு தெரியும், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தெரியும், ஃபோனில் மூவ்மெண்ட் தெரியும், எல்லாமே தெரியும். விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? இன்னொன்று போட்டது பூரா பொய் கேஸ்ன்றதையும் தெரியும். அது என்னென்னா அருணை பற்றி விமர்சனம் பண்ணுறேன். ஏன்னா அருணுடைய வண்டவாளங்களை இப்படி யாரும் எடுத்து தண்டவாளத்தில் ஏற்றியதில்லை. இல்லை சார், நான் கூட நீங்கள் பேசுகிறப்ப என்னடா அவர் எதுக்கு அப்படி பேசிக்கிருக்காரு அப்படி தான் நினச்சேன். இனியும் இதே மாதிரி காருக்குள்ள வச்சு எதுக்குப்பா அப்படி ஒரு அதிகாரியை பற்றி தப்பாக பேசுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ நீ காலை உடைக்க சொன்னது நான் முக ஸ்டாலின் உடைக்க சொல்லியிருப்பாரு. அப்போ தான் சார் எனக்கு உண்மையிலேயே நீங்கள் பேசுனது ரைட்டுன்னு தான் சார் எனக்குலாம் தோணுச்சு. ஏன்பா அருண் எனக்கு சொத்தகிறாரா? இப்போதிலேயே கடைந்தடித்த அயோக்கியன் அருண் என்பதால் தான் அருணை பற்றி இப்படி பேசியது. அருணை ஒரு கூலிப்படை தலைவன் போல முக ஸ்டாலின் பயன்படுத்தினார், திமுக பயன்படுத்தியது. இப்போ பிரசாத் சொன்னான்ல, வீட்டில் போய் போலீஸ் தேடணும். திமுககாரன் எதுக்கு போகிறான்? போலீஸ் ஆடா நீங்க? திமுக எதுக்கு வரான்? திமுக போலீஸ் ரெண்டும் வேறு வேறு அல்ல, புரியுதா? ஸோ டிஎம்கே இந்த போலீஸ் மெஷினரியை யூஸ் பண்ணி நம்மளை சைலன்ஸ் பண்ணுன்ட்டு தான் இவ்வளோ முயற்சிகள். அவங்க மாலதி விரிவாக பேசல, ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க. அவங்க பட்ட கஷ்டம் பெரிய கஷ்டம். எல்லா வழக்கும் பொய் வழக்கு. நான் இந்த வழக்குகளை தொடர்ந்து பல ஆண்டுகளாக பொய் வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன். அதான் 60 கேஸ் இருக்குன்றேன். பல்வேறு காவல் நிலையங்களுக்கு விசாரணைக்கு சென்றிருக்கிறேன். நான் தான் எதுக்குறேன், வேறு வழி இல்லாமல் தான் நீங்கள் இங்கே என் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களை பிடிச்சி ஜெயிலில் போடுறதுன்னா எவ்வளோ ஒரு இழிவான அரசாங்கம். இது போக எப்படியெல்லாம் தாக்குதல் நம் மீது வந்ததுன்றதை நம்ம யோசிக்கணும். வெறுமனே